வெல்கம் இன்வெஸ்டர்ஸ். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் மார்க்கெட் நிலவரம், டிசிஎஸ் ரிசல்ட், 2025 பட்ஜெட், வாட்டக், வாபேக், ஐஆர்சிடிசி தரகு நிறுவனங்கள் பரிந்துரைக்கும் பங்குகள் பற்றி பார்ப்போம். ஜனவரி 10ஆம் தேதி மிகவும் ஏற்ற இறக்கமான அமர்வின் போது இந்திய சந்தை சரிவுடன் முடிவடைந்தது. பலவீனமான ஆசிய சந்தைகள் இருந்த போதிலும் பெஞ்ச்மார்க் குறியீடுகள் உயர்வுடன் திறந்தன. ஆனால் தொடக்க நேரத்திலேயே சந்தை சரிந்தன. மார்க்கெட் முடியும் வரை ஏற்ற இறக்கமாகவே இருந்தன. முடிவில் சென்செக்ஸ் 241 புள்ளிகள் குறைந்து 77,378லும், நிஃப்டி 95 புள்ளிகள் குறைந்து 23,431 இருந்தது. இந்த வாரத்தில் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 2% மேல் சரிந்தன. ஐடி தவிர மற்ற பவர், பிஎஸ்யூ, ரியாலிட்டி, ஹெல்த்கேர் மற்றும் பிஎஸ்யூ பேங்க் தலா 2% சரிவுடன் முடிந்தன. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டு முடிவுகளை ஜனவரி 9 வியாழனன்று அறிவித்தது. அதில் 2024-25 நிதியாண்டின் 3வது காலாண்டில் நிறுவனம் நிகர லாபம் 12% உயர்வுடன் 12,380 கோடியாக அறிவித்துள்ளது. முந்தைய ஆண்டில் நிறுவனத்தின் நிகர லாபம் 11,058 கோடியாக இருந்தது. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 3வது காலாண்டு முடிவுகளின்படி அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டில் செயல்பாடுகளின் வருவாய் 5% உயர்ந்து 63,973 கோடியாக இருந்தது. முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் நிகர வருவாய் 60,583 கோடியாக இருந்தது. நேற்று வர்த்தக நேர முடிவில் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 1.72% குறைந்து 4,036 முடிந்தது. வியாழனன்று சந்தை செயல்பாடு நேரத்திற்கு பிறகு நிறுவனம் 3ஆம் காலாண்டு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அதனால் நாளை பங்கின் விலை ஏற்றத்தில் பயணத்தை தொடங்கலாம் என்பதால் பங்கின் மீது ஒரு கண் இருக்கட்டும். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸின் டிவிடெண்ட் அண்ட் ரெக்கார்ட் டேட் பற்றிய விவரத்தை பார்ப்போம். ₹1 முகமதிப்புள்ள ஒவ்வொரு பங்கிற்கும் 100% அல்லது ₹10 இடைக்கால டிவிடெண்டை வாரியம் பரிந்துரைத்துள்ளதாக நிறுவனம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தவிர நிறுவனம் ஒவ்வொரு பங்கிற்கும் ₹6,600 அல்லது ₹66 சிறப்பு டிவிடெண்ட் செலுத்தவும் பரிந்துரைத்தது. சுருக்கமாக கூறினால், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் பங்கை வைத்திருப்பவர்கள் ₹1 முகமதிப்புள்ள பங்கிற்கு ₹76 டிவிடெண்டாக பெறுவார்கள். பங்குதாரர்களின் பங்கு ஈவுத்தொகைக்கான தகுதியை நிர்ணயிக்கும் பதிவு தேதியாக ஜனவரி 17ஆம் தேதியாக நிறுவனம் அறிவித்துள்ளது. அப்படியெனில் இனி பங்கை வாங்க முடிவு செய்யும் முதலீட்டாளர்கள் ஜனவரி 15ற்குள் பங்கை ஹோல்டிங்கில் இருக்கும்படி பார்த்து கொள்ளவும். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிவிடெண்ட் தேதியும் அறிவித்துள்ளது. நிறுவனத்தின் அறிவிப்பின்படி பிப்ரவரி 3ஆம் தேதி தகுதியான பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட் வழங்கப்படும். பிஎஸ்சி இணையதளத்தின்படி 2025 நிதியாண்டின் 1வது காலாண்டு மற்றும் 2வது காலாண்டில் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அதன் முதலீட்டாளர்களுக்கு 2 சந்தர்ப்பங்களிலும் தலா ₹10 டிவிடெண்டை வழங்கியுள்ளது. மேலும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தனது வலுவான டிசம்பர் காலாண்டு வருவாய் காரணமாக வெள்ளிக்கிழமையான இன்று நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் குறியீடு கிட்டத்தட்ட 3.5% மேல் உயர்ந்து 44,695 வர்த்தகமானது. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் பங்குகள் 6% மேல் உயர்ந்து 4,279 வர்த்தகமானது. நிஃப்டி ஐடியில் உள்ள டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எல்டி மின்ட்ரி, ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா, விப்ரோ, பிரசிஸ்டன்ட், எம்பாசிஸ், கோவோச் மற்றும் எல்என்டி டெக்னாலஜிஸ் பங்குகள் 6%லிருந்து 1.5% வரை லாபத்தில் வர்த்தகம் நடைபெற்றன. இதற்கிடையில் பலவீனமான உலகளாவிய குறிப்புகளால் சந்தை ஏற்ற இறக்கத்துடன் வர்த்தகம் நடைபெற்றன. 2025 பட்ஜெட்டில் மக்கள் என்னென்ன எதிர்பார்க்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம். இன்னும் சில தினங்களில் 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார்.
இந்த பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் வருமான வரி வரம்பை அதிகப்படுத்த வாய்ப்புள்ளதாக ERNST அண்ட் யங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது ஆண்டு வருமானம் 3 லட்சம் வரை உள்ளவர்கள் எந்தவிதமான வருமான வரி செலுத்த தேவையில்லை, அதாவது வருமான வரி விலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2025-26 நிதியாண்டில் இந்த வரம்பு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என கூறப்படுகிறது. வருமான வரி வரம்பை உயர்த்துவதன் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள். மேலும் பல ஆண்டுகளாக இந்த அறிவிப்புக்காக மக்களும் காத்திருக்கின்றனர். வருமான வரி வரம்பு மட்டுமல்லாமல் இன்னும் பல மாற்றங்களை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் எனப்படும் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தின் மூலமாக ஈட்டப்படும் வருமானத்திற்கான வருமான வரி நிர்ணயிப்பது. மேலும் 2ஆம் கட்ட நகரமான கருதப்படும் ஹைதராபாத், புனே, பெங்களூர் மற்றும் அகமதாபாத் உள்ளிட்ட இடங்களில் HRAவில் மாற்றம் கொண்டுவர வாய்ப்புள்ளது. PF பணத்தை வெளியே எடுக்கும் போது அதன் வட்டிக்கு விதிக்கப்படும் வரிகளை விலக்குவதற்காக வாய்ப்புகள் உள்ளன. வருமான வரி அடுக்கு மற்றும் வரம்பில் மாற்றங்களை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் வரி முறையை எளிமைப்படுத்துவதிலும் மத்திய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. மேலும் SMEக்களுக்கான வரி விதிப்பு முறையிலும் மாற்றங்கள் கொண்டுவர அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருமான வரி சட்டங்களை எளிமைப்படுத்துவது குறித்து 2024ஆம் ஆண்டே நிதி அமைச்சர் அறிவித்திருந்தார். 2023-24 நிதியாண்டில் 31 டில்லியனுக்கும் அதிகமான வருமான வரி சார்ந்த வழக்குகள் இருந்தன. வருமான வரியை எளிமைப்படுத்துவதன் மூலமாக வருமான வரி தாக்கல் செய்யும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். வாட்டெக் வாபேக் லிமிடெட் நிறுவனம் நகராட்சி மற்றும் தொழில்துறை வாடிக்கையாளர்களுக்கான நீர் சுத்திகரிப்பு மற்றும் உப்பு நீக்கும் ஆலைகளின் வடிவமைப்பு, கட்டுமானம், செயல்பாடு மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளது. வாட்டெக் வாபேக் வலுவான ஆர்டரை பெற்றுள்ளது. H1 2025இல் 4600 கோடி ஆகும். சர்வதேச வாடிக்கையாளர்களிடமிருந்து 57% மற்றும் தொழில்துறையிலிருந்து 31% ஆகும். நிறுவனத்தின் ஆர்டர் புக் 14500 கோடி ஆகும். மேலும் இது 25ஆம் நிதியாண்டின் முடிவில் 16000 கோடி ஆகும். நிறுவனம் சர்வதேச ஆர்டர்களையும் பெற்றுள்ளது. வாட்டெக் வாபேக்கின் சிறப்பான செயல்பாட்டை கருத்தில் கொண்டு தரகு நிறுவனமான ICICI டைரக்ட் வாட்டெக் வாபேக் பங்கிற்கு பையிங் ரேட்டிங் கொடுத்துள்ளது. டார்கெட் பிரைஸாக 2308 நிர்ணயித்துள்ளது. இது நேற்றைய விலையான 1506 50% மேல் உயர்வை குறிக்கிறது. IRCTC இந்திய ரயில்வேயின் டிக்கெட் மற்றும் கேட்டரிங் சேவைகளில் IRCTCயின் இணையற்ற ஏகபோகம் நாட்டின் ரயில்வே நவீனமயமாக்கல் பயணத்தின் ஒரு தலைவராக நிலைநிறுத்த அதன் தனித்துவமான பலமாக உள்ளது என்று சர்வதேச தரகு நிறுவனமான மேக்வரி கூறினார். சர்வதேச தரகின் கூற்றுப்படி IRCTC பங்குக்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துள்ளார். இலக்கு விலையாக ரூபாய் 900 நிர்ணயித்துள்ளார். இது தோராயமாக 15% உயர்வை குறிக்கிறது. இந்த பதிவின் போது பங்கின் விலை 781 இருந்தது. தரகு நிறுவனமான மோதிலால் ஒஸ்வால், கெய்ன்ஸ் டெக்னாலஜி மற்றும் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பையிங் ரேட்டிங் கொடுத்துள்ளார். கெய்ன்ஸ் டெக்னாலஜி டார்கெட் பிரைஸ் 9100 நிர்ணயித்துள்ளார். தற்போதைய விலை 6672. அடுத்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டார்கெட் பிரைஸ் 57500, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 46745. HDFC செக்யூரிட்டிஸ் நிவோகோ விஸ்டாஸ் கார்பரேஷனுக்கு பையிங் ரேட்டிங் கொடுத்துள்ளார். டார்கெட் பிரைஸ் 420, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 356. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துள்ளார். டார்கெட் பிரைஸ் 1675, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1255. BNP Paribas செக்யூரிட்டிஸ் எம்பாசிஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துள்ளார். டார்கெட் பிரைஸ் 2900, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2915 உள்ளது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 7285 வெள்ளி 1 கிராம் 101 இருந்தது.
இந்த செய்திகள் அனைத்தும் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ், மணி கண்ட்ரோல் மற்றும் ட்ரேட் பிரெயின்ஸில் இருந்து தொகுக்கப்பட்டது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.